ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் 7 அதாவது எக்ஸசைஸ் 7, 8, 9 பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் பார்ட்டில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 10, 11, 12 சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ வாங்க எக்ஸசைஸ் நம்பர் 10க்குள்ளே போகலாம். ஸோ ராஜா ஹேஸ் அ ஹோட்டல். The following transactions took place in his business. Journalize them அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஹோட்டலில் நடக்கிற டிரான்சாக்ஷனை வச்சு நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யார்? ராஜா. அப்போ நம்மளுக்கு அஸ்யூஷுவல் என்ன எழுதுவோம்? ஜேர்னல்ஸ் ஆஃப் ராஜா. என்னைக்கு நடந்திருக்கு அந்த டேட் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களா? என்னைக்கு நடந்திருக்கு? ஜேர்னலைஸ் தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுக்ஸ் பிளேஸ் இன் த டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது எந்த டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. புரியுதுங்களா? அப்போ நம்ம டேட் வந்து சொல்லியிருக்காங்க, எந்த மந்த் அப்படின்றத நம்ம சொல்லவே இல்லை. அது 1, 2, 3, 20, 22, 23, 25, 26, 30, 31 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எந்த டேட்டுன்னு எந்த மந்த்துன்னு எந்த இயரும் சொல்லவே இல்லை. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம இப்போ டேரெக்டாகவே நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அப்போ ஜேர்னல்ஸ் ஆஃப் ராஜா போட்டு வச்சுக்கோங்க. Date, particulars, debit, டெபிட், கிரெடிட் போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ வாங்க ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அஸ் யூஸ்வல், சேம் அதே மாதிரி கொடுக்குற என்ட்ரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன போட்டுருவோம்? 1ஆம் தேதி நடந்திருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராஜா கேபிட்டல். எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு? 3 lakhs. ஓகேவா? 3 lakhs. ஸோ அடுத்தது எனக்கு நடந்திருக்கு 2ஆம் தேதி பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராஜீவ் ஆன் கிரெடிட். ஓகேவா? பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராஜீவ் ஆன் கிரெடிட் சொல்லிட்டாங்க. என்னைக்கு நடந்திருக்கு? 2ஆம் தேதி. அப்போ நம்மளுக்கு அதுக்கு என்ட்ரி என்னன்னு தெரியும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராஜீவ்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோக்கு நடந்திருக்கு? பர்ச்சேஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க? 1 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா? 1 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 3ஆம் தேதி அன்னைக்கு கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க் எவ்வளோ? 2 lakhs சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ், பேங்க்கை டெபிட் பண்ணிடுவோம் ஈஸியாக. ஸோ 2 lakh. முடிஞ்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்தது 20ஆம் தேதி ஒரு என்ட்ரிஸ் நடந்திருக்கு, டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 20ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாமா? பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க்னு சொல்லியிருக்காங்க. பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க். இதில் நம்ம எதை டெபிட் பண்ணணும் நல்லா பாருங்கள். நம்மளுக்கு லோன் பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம கேஷ் உள்ளே வருதே சார், அப்போ கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் தானே, ஈஸியாக போடலாமே அப்படிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், பேங்க் லோன் வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா? அதை நம்ம கிரெடிட் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு அது கடன். ஓகேவா? அப்போ கடன்றப்போ நம்ம அதில் கிரெடிட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பேங்க்கை டெபிட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் லோன். ஓகேவா? பேங்க் லோன் அக்கௌண்ட் எவ்வளோ டெபிட் பண்ணியிருக்காங்க? எவ்வளோ வந்து லோன் வாங்கியிருக்காரு? 1 lakh. ஓகேவா? 1 lakh. இதில் இன்னொன்று சிம்பிளான இது என்னென்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்மளுக்கு அதில் லோன் வாங்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காண்டி சொல்கிறேன். மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு பணமும் போகும் இல்லையா வெளியே? அப்போ நம்மளுக்கு என்ன செய்வோம்? அதை பணம் வெளியே போகும்போது கிரெடிட் வந்து வெளியே தான் போகும். அப்போ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு, கிரெடிட் பேங்க் லோனுன்றப்போ நமக்கு மாதம் மாதம் பணம் கட்டுவோம் இல்லையா? லோன் கட்டுறதுனால அதை வந்து ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கிரெடிட் வாட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். புரியுதுங்களா?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்தது எத்தனாம் தேதி நடந்திருக்கு? 22ஆம் தேதி நடந்திருக்கு. புரியுதா? 22ஆம் தேதி என்ன நடந்திருக்கு? வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம இது என்ன செய்வோம்? டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காரு பேங்க்லேருந்து? 500. ஓகேவா? 500 வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காரு? 22ஆம் தேதி. என்னைக்கு? 22ஆம் தேதி 500 வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்னைக்கு டேட்டில் நடந்திருக்கு? 23ஆம் தேதி. 23ஆம் தேதி என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு? அமௌண்ட் பெய்ட் டு ராஜீவ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் த்ரூ நெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் செட்டில் ராஜீவ் த்ரூ ஃபுல் செட்டில்மெண்ட் இன் நெஃப்ட். பேங்க் மூலயமா வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டாரு. யார்? ராஜீவ் வந்து ஃபுல் செட்டில்மெண்ட்டே பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ராஜீவ் வந்து நம்மக்கிட்ட கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் குட்ஸ் வாங்கியிருக்காரு. 1 லட்ச ரூபாய்க்கான குட்ஸ். இங்கே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாய்க்கான குட்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 99,000 வந்து ஃபுல் பேமெண்ட்டில் பண்ணிட்டார். 99,000 ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டார். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 1000 பேலன்ஸ் இருக்குது. புரியுதா? 1000 பேலன்ஸ் இருக்குது. அப்போ இப்போ நம்ம எப்படி என்ட்ரி போட போகிறோம்? 99,000 பே பண்ணிட்டார். அப்போ நம்ம என்ன என்ட்ரி இங்கே போடுவோம்? ராஜீவை டெபிட் பண்ண போகிறோம். ராஜீவ் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ ராஜீவ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் நெஃப்ட் பண்ணுறதுனால பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட். புரியுதா? டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கார். அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக ராஜீவ் எவ்வளோ பே பண்ணணும்? 1 lakh பே பண்ணணும். ஓகேவா? அப்போ ராஜீவ் அக்கௌண்ட் டெபிட். புரியுதா? ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? டு பேங்க். நெஃப்ட் பண்ணனால நெஃப்ட்ன்றது ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன். ஓகேவா? ஸோ பேங்க் மூலிமா நெஃப்ட் நம்மளுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 99,000 பே பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஒரு 1000. புரியுதா? ஸோ அப்போ ரெண்டே ஆட் பண்ணினா உங்களுக்கு 1 lakh கிடச்சிரும். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்த என்ட்ரி என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 23 முடிஞ்சிருக்க. 25 அன்னைக்கு. ஸோ 25 அன்னைக்கு எனக்கு பெய்ட் கிளப் பில் ஆஃப் த ப்ரொப்பரேட்டர் பை செக். ஓகேவா? ஸோ கிளப் பில் வந்து ப்ரொப்பரேட்டருக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும்? பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணி தான் பே பண்ணியிருக்காங்க. அதாவது பிளைட் கிஃப்ட் பில் பை கிளப்போட பில்லை வந்து செக் மூலயமா பே பண்ணியிருக்காங்க. அப்போ செக் மூலயமா பே பண்ணால் அப்போ நம்மளுக்கு டிராயிங்ஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா டிராயிங்ஸ் தான் நடந்துட்டுருக்குங்க. டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் தான் வரும். ஏன்னா பேங்க் மூலயமா நடக்குது. ஓகேவா? சாரி, பேங்க் மூலயமா நடக்கும். எவ்வளவு? 200. அதாவது செக்கு மூலிமா ஒரு 200 ரூபாயை வந்து பே பண்ணியிருக்காங்க. கிளப்போட பில்லை செக் மூலிமா பே பண்ணியிருக்காங்க. அப்போ செக்கு பேங்க்குள்ளே வரும். பேங்க்கில் இருந்தால் நம்மளுக்கு அமௌண்ட் வெளியே போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ பேங்க் டிரான்சாக்ஷனால பேங்க் போட்டுருங்க. ஸோ 26 அன்றைக்கி என்ன நடந்திருக்கு? பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் த ப்ரொப்பரேட்டர் ஹவுஸ் த்ரூ டெபிட் கார்டில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ டெபிட் கார்டு மூலயமா நம்மளுக்கு இபி பில் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு என்ன என்ட்ரி வரும்? சேம் இதே மாதிரி தான். என்றைக்கு நடந்திருக்கு? 26ஆம் தேதி. 26ஆம் தேதி. அப்போ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க? 22,000. ஓகேவா? வெறும் 2000 ரூபாய் வந்து இபி பில் பே பண்ணியிருக்காங்க பேங்க் மூலியமா, அதாவது டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணியிருக்காங்க. அடுத்தது 31ஆம் தேதி ஒரு என்ட்ரிஸ் நடந்திருக்கு. லஞ்ச் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் சேரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேரிட்டிக்கு நம்ம ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் லஞ்ச் பே பண்ணியிருக்கோம். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு. அப்போ கேஷ் வெளியே போதா? சேரிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். எவ்வளவு? 1000 rupees. 1000 rupees. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லிவைட் சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். லாக்கர் ரெண்ட்டுக்காக பேங்க் சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈஸி தான். லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் சார்ஜஸ். சாரி, பேங்க் தான். ஏன்னா பேங்க் தானே வாங்கியிருக்காங்க. லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஓகேவா? ஸோ எவ்வளோ என்ட்ரி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? கலெக்ட் பண்ணியிருக்காங்க 1000 rupees.
1000 rupees. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ யாரோடது? ராஜா வந்து ஹோட்டல் வச்சுருக்காரு, ஹோட்டலில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை வந்து கிவன் டிரான்சாக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 11ல் பாருங்கள், பாஸ் த ஷாம் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் மந்த் ஆகஸ்ட் 2017 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஷாமோட டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே நோட் பண்ணி எல்லாமே எழுதி வச்சுக்கிறோம். அதாவது நான் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு தேவையான ஃபார்மெட்டை போட்டு வச்சுக்கிறோம். அப்புறமா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் டக்குன்னு போஸ்ட் பண்ணிடலாம். புரியுதா? ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த சாப்டரே முடிய போகுது, அதனால் ஈஸியாக செய்கிறதுக்கு எப்படின்றத பார்த்துக்கணும். புரியுதுங்களா? வேகமாக செய்கிறது. ஏன்னா எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் நல்லா ஈஸியாக போடணும் இல்லையா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கெலாம் டிரான்சாக்ஷன் ஈஸியாக அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன நடந்திருக்கு, புரியுதா? என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்ற அனலைஸ் பண்ணுங்கள். கேஷ் டிரான்சாக்ஷனா, கிரெடிட் டிரான்சாக்ஷனா, ஓகேவா, பர்சனல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா, இல்லை பேங்க் டிரான்சாக்ஷன் சொல்லி அனலைஸ் பண்ணி அந்தந்த டிரான்சாக்ஷனை ஈஸியாக போஸ்ட் போட்டிடணும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு? கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 44 lakhs, குட்ஸ் வித் 5 lakhs நடந்திருக்கு. கேஷ் அக்கௌண்ட் டேட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷாம் அக்கௌண்ட், ஷாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டது. ஓகேவா? செம்ம ஈஸி தான். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார், to sham capital account. ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 4 lakh ஒன்று, ஒரு 5 lakh ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும்? 9 lakhs. இதை நீங்கள் ஆட் பண்ணி போட்டுருணும் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்காரு? சோல்டு குட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ்டு த்ரூ ஆர்டிஜிஎஸ். ஆர்டிஜிஎஸ்னாலும் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? சேல்ஸ் அக்கௌண்ட்டாக டெட்டார் டூ, சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ போடுவீங்களா? போட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இது பேங்க் மூலயமா நடந்திருக்கு, இங்கே கேஷும் வராது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ என்னைக்கு நடந்திருக்கு? 2ஆம் தேதி நடந்திருக்கு. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸ் எவ்வளோக்கு நடந்திருக்கு? 2,50,000. 2,50,000. ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்ட் என்ட்ரி பாருங்கள். கோல்டு சோல்டு குட்ஸ் டு இசட் ஆன் கிரெடிட்ஸ் ஆஃப் 20,000 சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம எவ்வளோக்கு? 20,000க்கு இசட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன என்ட்ரி வரும்? 3ஆம் தேதி பண்ணியிருக்கோமா? ஸோ 3ஆம் தேதி பண்ணியிருக்கோம். யாருக்கு பே பண்ண, யாருக்கு வந்து குட்ஸை விற்றுருக்கோம்? இசட்டுக்கு விற்றுருக்கோம். அப்போ இசட்டுக்கு கிரெடிட்டுக்கு விற்றனால இசட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் எவ்வளோக்கு? 20,000. 20,000. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது என்ன நடந்திருக்கு? பில் ரிசீவ்டு ஃப்ரம் இசட் இஸ் டிஸ்கவுண்டட் வித் பேங்க் ருபீஸ் 19,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பில்லை வந்து நம்ம இசட்டுக்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 19,000க்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு முக்கியமான என்ட்ரிஸ் இருக்குது. என்றைக்கு நடந்திருக்கு? இது ஃபஸ்ட்டு வந்து 5th அன்றைக்கி நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு பொருள் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 20,000க்கு பொருள் வாங்கியிருக்காரு. ஆனால் 19,000க்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம்? 1000 ரூபாய்க்கு வந்து அவருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்தோம் இல்லையா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் அலவுட் டெட்டார் டு யார்? இசட் அக்கௌண்ட். புரியுதா? இசட் அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது? 20,000. எவ்வளோ பே பண்ணிட்டார் மூலியமாக? 19,000. அப்போ எவ்வளோ இது வந்து நடந்திருக்கு? டிஸ்கவுண்டட் வந்து 1000 rupeesக்கு டிஸ்கவுண்டட் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ நல்லா பாருங்கள் அந்த டிரான்சாக்ஷனை. பில் ரிசீவ்டு ஃப்ரம் இசட் இஸ் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் ஃபார் 19,000. பேங்க் மூலயமா டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ பில்ஸ் ரிசீவபிள் வருமா? இங்கே இசட் வராது, பில்ஸ் ரிசீவபிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். சாரி, நோட் பண்ணிக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள். ஏன்னா பில்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கான தான் அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு. பில்ஸ் ரிசீவபிள். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது
5ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி பில் 8ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. எட்டாம் தேதி பண்ணிட்டோம், 5ஆம் தேதி பண்ணியாச்சு. 5ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதி தான். ஓகே ஓகே. ஸோ 5ஆம் தேதி வந்து நம்மளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு? பில் ட்ரான் ஆன் இசட் அக்செப்டட் பை ஹிம். ஓகேவா? பில் ட்ரான் ஆன் இசட் அக்செப்டட் பை ஹிம். 5ஆம் தேதி ஒரு என்ட்ரிஸ் இருக்குது. இது 8ஆம் தேதியான என்ட்ரி, சாரி. ஸோ அப்போ 5ஆம் தேதிக்கான என்ட்ரி நான் இங்கே செஞ்சு போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 5ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம் சொல்லியிருக்காங்க. பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம். அப்போ bill receivable debtor to Z account. Z account எவ்வளவு? 20,000. புரியுதா? 20,000. ஆக்சுவலாக இந்த என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு வரும். இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் அமௌண்ட்டை வந்து பே பண்ண டிஸ்கவுண்ட் பில்லை வந்து ரிசீவ் பண்ணி பே பண்ணனால நம்மளுக்கு இந்த என்ட்ரிஸ் வரும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்மளுக்கு இங்கே பில்ஸ் ரிசீவபிளை க்ரெடிட் பண்ணியிருப்போம். புரியுதா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வரும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5th என்ட்ரி ஃபஸ்ட்டு, இது செகண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது குட்ஸ் சோல்டு டு எம் ஆன் கிரெடிட் ₹12,000. ஓகேவா? குட்ஸ் சோல்டு டு எம் ஆன் ₹12,000. அப்போ எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் தான் வரும் என்ட்ரிஸ். ஓகேவா? 10ஆம் தேதி நடந்திருக்கு. எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் எவ்வளோக்கு? 12,000க்கு நடந்திருக்கு. 12,000க்கு நடந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்தது என்ன செஞ்சுருக்காங்க? குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வாஸ் சாம்பிள்ஸ் ஃபார் 2,000 சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிளுக்கு நம்ம கொடுத்தோன்னா அதில் என்னது? அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு தான் நம்ம சாம்பிளுக்கு கொடுப்போம். புரியுதா? அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்கு கொடுத்தனால அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக சாம்பிள்ஸ் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் account debtor to purchase. அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நடந்திருக்கு? 2,000. புரியுதா? ஸோ அடுத்தது 16th அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னும் போது ஆஃபீஸுக்கு நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருப்போம். அப்போ குட்ஸ் ஆஃபீஸ் யூஸுக்கு எடுத்தோன்னா நம்ம ஆஃபீஸ் யூஸில் நம்மளுக்கு ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு ஆஃபீஸ் பர்ச்சேஸ் தான் எழுதணும். புரியுதா? ஸ்டேஷ்னரி எடுத்தனால நமக்கு என்ன வரும்? ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னும் போது நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்போ என்றைக்கு நடந்திருக்குது? 16ஆம் தேதி நடந்திருக்கு. புரியுதா? 16ஆம் தேதி. அப்போ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு நடந்திருக்கு? 5,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் யூஸ்னாலே நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு ஸ்டேஷ்னரி. ஓகேவா? அதே மாதிரி என்ன பர்சனல் யூஸுக்கு எடுத்தாலும் பர்ச்சேஸ்ன்ற டேர்ம்ஸ் வந்துடணும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன நடந்திருக்கு? 17ஆம் தேதி என்ன நடந்திருக்கு பாருங்கள். எம் பிகம் இன்சால்வெண்ட் அண்ட் ஒன்லி 80.80 per rupee is received in final settlement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எம் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டார், பிஸ்னஸ் விட்டு போயிட்டார், கடனை கட்ட முடியாதனால. ஆனால் எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ருபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு? 0.80 ரிசீவ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் 80 பைசா தான் வந்து ரிசீவ்டே பண்ணியிருக்காருன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி போடுவோம்? ஏற்கனவே வந்து அவரோட என்ட்ரிஸ் எப்படி எங்கே இருக்குது? 12,000 இருக்கா? புரியுதா? குட்ஸ் சோல்டு டு எம் ஆன் கிரெடிட். ஓகேவா? எம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. புரியுதா? 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். அடுத்தது பேட் அப்ஸ் இது. ஓகேவா? ஸோ பேட் அப்ஸ் வாராக்கடன். புரியுதா? பேட் அப்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு யார்? டு எம் அக்கௌண்ட். புரியுதா? எம் அக்கௌண்ட். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஒரு 12,000க்கு வந்து எம் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. புரியுதா? சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த சேலோட நம்ம என்ன செய்யணும்னா 12,000 × 80 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 9,600 வரும். புரியுதா? 9,600. ஆக்சுவலாக இவருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்போ 12,000 ரூபா கொடுக்கணும். இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2,400. புரியுதா? 2,400 தான் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான என்ட்ரி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கேல்குலேஷன்ஸ் நோட் பண்ணிச்சுக்கோங்க.
ஸோ அடுத்து என்ன இருக்குது, பில் ஆஃப் இசட் டிஸ்கவுண்டட் வித் பேங்க் இஸ் டிஸ்ஹானர்டுன்னு சொல்லியிருக்காங்க. பில் ஆஃப் இசட் வந்து டிஸ்கவுண்டட் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பில் ஆஃப் டிஸ்கவுண்டட் ஆயிருக்கு, பில் ட்ரான் எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒரு 20,000 ரூபாய்க்கு பில் ட்ரான் பண்ணியிருக்காரு. அப்போ இசட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் தான். 20ஆம் தேதி நடந்திருக்கு. புரியுதா? 20ஆம் தேதி என்ன நடந்திருக்கு, இசட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஓகேவா, 20,000 அவரே பில்லு ட்ரான் பண்ணது. அந்த பில்லு வந்து என்ன ஆயிடுச்சு, டிஸ்ஹானர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸைஸ் 11ஓட ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸைஸ் நம்பர் 12 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க சம்முக்குள்ளே போகலாம். So Mary is a rice dealer having business for more than 5 years. Past journal entries in her books March 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ மேரி இஸ் ஒரு ரைஸ் டீலர், ஒரு அரிசி கடை வச்சுருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு 5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா March 2018. ஓகேவா, அப்போ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, ஜேர்னல்ஸ் ஆஃப் மேரி ஆன் March 2018. ஓகேவா, March 2018 கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன நடந்திருக்கு, ரைஸ் பேக்ஸ் பாட் கிரெடிட் ஃப்ரம் 2 lakhs சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைஸ் பேக்ஸ் காட் ஃப்ரம் கிரெடிட் ஃப்ரம் 2 lakhs சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யார்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க, எம்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. புரியுதா, சிபி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மார்ச் 1 அன்னைக்கு என்ன என்ட்ரி நடந்திருக்கு, சிபி கிட்டேருந்து ரைஸ் பேக்ஸ் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா, அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிபி, ஏன்னா சிபி வந்து கிரெடிட் கொடுத்துருக்காரு. புரியுதா, சிபி அக்கௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, எவ்வளோ வாங்கியிருக்காரு, 20,000க்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஸோ அடுத்த என்ட்ரி என்னது, இபி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். இபி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ இபி சார்ஜஸ் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 500 பே பண்ணியிருக்காங்க. 500 பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்த தேர்ட் என்ட்ரி என்ன நடந்திருக்கு, கொஸ்டினில் பாருங்கள், ரிட்டர்ன் குட்ஸ் ஃப்ரம் சிபி. ஓகேவா, ரிட்டர்ன் குட்ஸ் ஃப்ரம் சிபி, அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நடந்திருக்கு. புரியுதா, அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நடக்கும்போது பர்ச்சேஸுக்கான ரெசிப்ரோக்கல் என்ட்ரிஸ் தான் நம்ம போட போகிறோம். புரியுதா, அப்போ சிபி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எவ்வளோக்கு நடந்திருக்கு, 5,000. நல்லா கொஸ்டினில் பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 5,000 தான் கொடுத்துருக்காங்க. ரைஸ் பேக்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ரைஸ் பேக் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி இதுக்கு நிறைய என்ட்ரிஸ் போட்டோம். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ். ஓகேவா, ஸோ பர்சனல் யூஸுக்கு எடுத்தாலே அது ட்ராயிங்ஸ் தான், என்னது எடுத்தாலும் நம்மளுக்கு பர்ச்சேஸ் தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போது எவ்வளோக்கு எடுத்திருக்காரு, 1000 rupeesக்கு எடுத்திருக்காரு. புரியுதா, ஸோ அடுத்து 5ஆம் தேதி என்ன நடந்திருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு வந்து நடந்திருக்கு. புரியுதா, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பெய்டு நடந்திருக்கு. ஸோ அப்போது நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்திருக்கு, இப்போ பணம் வந்து வெளியே போயிருக்கு. ஓகேவா, அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ஓகேவா, அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். எவ்வளோ கேஷ் வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2,000 வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக 2,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. புரியுதா, ஸோ அடுத்து 6வது என்ட்ரி குட்ஸ் சோல்டு டு மனோ. அப்போ மனோ அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, மனோ அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். எவ்வளோக்கு சேல்ஸ் நடந்திருக்கு,
20,000க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. புரியுதுங்களா? 20,000க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. அடுத்தது 7ஆம் தேதி என்ன நடந்திருக்கு? குட்ஸ் ரிட்டர்ன்டு பை மனோ. குட்ஸ் ரிட்டர்ன்டு பை மனோ. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் நடந்திருக்கு. குட்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 5,000 ரூபாய்க்கான குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்போ மனோ அக்கௌண்ட் டெட்டார் டு, அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோ. ஓகேவா? எவ்வளோக்கு நடந்திருக்கு? சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோக்கு நடந்திருக்கு? 5,000க்கு நடந்திருக்கு. புரியுதா? ஸோ கொஸ்டினில் பாருங்கள் எவ்வளோ சேல்ஸ் ரிட்டர்ன் நடந்திருக்கு? 5,000 தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்ஸ் ரிட்டர்ன்டு பை மனோ வந்து எவ்வளோ? 5,000. அடுத்தது பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ த்ரூ நெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பேமெண்ட் ரிசீவ்டு த்ரூ மனோ நெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லல. புரியுதுங்களா? இப்போ நல்லா பாருங்கள், இங்கே வந்து தான் நம்மளுக்கு கேல்குலேஷன்ஸ் யூஸ் ஆகும். அப்போ 20,000 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு மனோவுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? 20,000 ரூபாய்க்கு நம்ம மனோவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 5,000 ரூபாய் வந்து 5,000 ரூபாய்க்கான குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். புரியுதா? 5,000 ரூபாய்க்கான குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 15,000 தான் வந்து நம்மளுக்கு பே பண்ணியிருக்கார். புரியுதுங்களா? 15,000 தான் மனோ வந்து நம்மளுக்கு பே பண்ணியிருக்கார். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோ. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோ எவ்வளவு? 15,000. புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த 3rd சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இதோட நம்மளுக்கு 3rd சாப்டர் முடிஞ்சு. இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் பை பார்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ எல்லா பார்ட்ஸையும் வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. லிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் போட்டிருக்கோம். எல்லா பார்ட்டையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சம்ஸ் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க.